நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ சோதரர் எஸ்.ஆர். சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவு நம்ம பார்க்க இருக்கிறது குரு பகவான். காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியான குரு பகவான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூசத்துல இருந்தார். பூச நட்சத்திரம் 4ஆம் பாவத்துல இருந்தவர் இன்று இரவு ஆயில்யம் 1ஆம் பாவத்துக்குள்ள என்றாகிறார். ஆயில்யம் அப்படிங்கிறது பாருங்க சூரியனுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரம். பொதுவாகவே ஆயுள் நட்சத்திரக்காரர் ரொம்ப நேர்மையா இருப்பாங்க. அதே நட்சத்திரத்துக்கு காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியுமான குரு பகவான் தன்னுடைய பயணத்துல என்றாகிறார். அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 52 நாட்கள் இந்த ஆயுதத்திலேயே அவருடைய டிராவல் ஆனதே இருந்துகிட்டே இருக்குது. அப்ப அந்த 52 நாட்களும் இன்று இரவுல இருந்து 9/10/2026 வரைக்கும் ஆயுதத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானவர் என்னென்ன நன்மைகள் தர இருக்கிறாரு. ஆல்ரெடி பாருங்க அங்க புதன் ஏற்கனவே கடகத்துல இருக்கிறாரு. அதுக்கடுத்து சிம்மத்துல சூரியன் கேது சேர்க்கை, கன்னியில சுக்கிரன். இதுதான் இந்த நிலையிலிருந்து ஆரம்ப கிரக நிலைகள் இருக்குது. சனி பகவான் பாருங்க ஆல்ரெடி மீனத்துல இருக்காரு. குரு பகவானுடைய பார்வையும் சனி பகவானுக்கு படுது. ராகு கும்பத்துல இருக்காரு. அப்ப இது வரைக்கும் பாருங்க தங்கத்தை பத்தி நமக்கே ஒரு பயம் இருந்திருக்கும். திடீர்னு பார்த்தா குறைஞ்சிருமோ, நம்ம இப்ப நம்ம வாங்கி வைக்கலாமா, இல்ல நம்ம இப்பயே வாங்கி வச்சா திருப்பி அதிகமா குறைஞ்சிட்டா நம்ம என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு பயம் எல்லார் மனதிலையுமே இப்ப இருந்துகிட்டே இருக்குது. அப்ப அதற்கு முதல்ல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலமாக இருக்கும். குரு பகவானே ஆயுதத்துல சஞ்சாரம் பண்றப்ப தங்கத்தினுடைய விலைகள் இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. அதே நேரம் ஷேர் மார்க்கெட்னு சொல்லக்கூடிய அந்த பங்குச்சந்தை அந்த தொழிலும் பாருங்க ரொம்ப அதிகமாக சூடுபிடிக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். அப்ப அந்த ஆயுதத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டத்தை மிக முக்கியமாக ஒரு 4 ராசிக்காரர்களுக்கு திடீர் யோகம், திடீர் அஷ்டம், கோடீஸ்வரக்கூடிய யோகம் எல்லாமே இருக்குது. அது எந்த ராசிக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப குரு பகவானவர் தன்னுடைய ஆயுதத்தில் இருக்கிறப்ப பாருங்களேன், அடுத்தடுத்து பாருங்க அவருடைய ஒவ்வொரு பார்வைகளும் முக்கியமா தன்னுடைய வீட்டையும் தான் பார்க்கிறாரு. குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்க்கிறார். அதே நேரம் தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தையும் பார்க்கிறார். தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார். அப்ப ஆயுதத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை காலபுருஷனுக்கு 10ஆம் இடமான மகரத்தின் மீது படுவதனாலும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பொதுவுல எல்லாத்துக்குமே நல்ல ஒரு முடிவுகள், நல்ல ஒரு லாபம் எல்லாமே ஒரு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த 52 நாட்களுமே இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. இப்ப காலபுருஷனுக்கு 4ஆம் வீட்டுல புதனுடைய நட்சத்திரமான ஆயுதத்துல குரு பகவான் சஞ்சலம் பண்றப்ப நிறைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்த்த மாதிரி படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல அவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி ஒரு அமைப்புகள் கிடைக்கும். நானும் படிக்கவே முடியல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு ஏதாவது உதவிகள் வேணும் அப்படின்னு சொல்லி சில படிக்கும் மாணவர்கள் ஒரு சின்ன அமைப்புகளை ஒரு உதவி கேட்டிருந்தாலும் அப்ப இந்த காலகட்டத்தில் அது அந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவே இது பொதுவாகவே எல்லா ராசி மாணவர்களுமே கிடைக்கும். நான் படிச்சுட்டு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா குரு பாருங்க நீர் ராசியில தான் இருந்திருக்காரு. அப்ப நீர் ராசியில் இருக்கக்கூடிய குரு காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான ஒரு படிப்பு ஸ்தான விஷயத்துல இருக்காரு. இப்ப அதிகமா படிக்கிறதுக்கு உண்டான உத்வேகம் ஒவ்வொரு ராசிக்காரருக்குமே இருக்கும். இது வரைக்கும் தடைபெற்ற படிப்பு எல்லாமே படிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். நிறைய வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நான் வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் அதுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே இந்த 52 நாட்கள்ல நீங்க ஒரு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமானதாக அமையும். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு நல்ல பலன்களை தருவதற்காகத்தான் இந்த குரு பகவான் தன்னுடைய டிராவல்லே பாருங்க ஆயுதத்துல 52 நாட்கள் இருக்கிறாரு. அப்ப இன்னைக்கு நைட்ல இருந்து இன்னொரு 52 நாட்களுக்குள்ள எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஏதாவது ஒரு விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும். அந்த என்ன விஷயத்துல நீங்க நீங்க உடனடியா முடிவெடுத்து அந்த காரியத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இதுல நீங்க ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து வரக்கூடிய நம்ம வீடியோல பார்க்க போறோம். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்று இரவு ஆரம்பிக்கக்கூடிய குரு பகவான் ஆயில்ய நட்சத்திரத்துல சஞ்சாரத்துல இருக்காரு. இது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் குறிப்பா பார்க்கணும்னா உங்களுக்கு 52 நாட்கள். அது உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்க ராசிநாதனே 8ஆம் இடத்துல உச்ச பலத்தோடு அமர்றாரு. இப்போ இது வரைக்கும் அவருடைய டிராவலானது ஒரு பூசத்துல சனிசாரத்தில் இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்க உங்கள் ராசிக்கு 7-10 புதன் சாரத்தில் தன்னுடைய டிராவல் இருக்கிறப்ப
மிகப்பெரிய நல்ல ஒரு முன்னேற்றத்தை முதல்ல கொடுக்குறாரு. அப்போ இந்த உங்களுடைய 7ஆம் அதிபதியோட சாரத்தில் போய் உங்கள் ராசிநாதன் போய் டச் பண்ணுறப்பே உங்களுக்கு வந்து தொழில் பற்றிய சிந்தனைகள் இருக்கும். நிறைய தனுசு ராசிக்காரங்கள்லாம் எல்லாத்தையும் விட்டுருப்பாங்க. தன்னுடைய சின்ன ஒரு பொறுமையான ஒரு குணம் இல்லாமல் தாராள மனசுனால பாருங்களேன், நிறைய தாராள பிரபு தான் தனுசு ராசிக்காரர்கள் இருக்காங்க. தனக்குன்னு எதையுமே வச்சுக்க தெரியாதவங்க இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் விட்டதெல்லாம் பிடிக்கணும். நம்ம குழந்தைக நம்முடைய குடும்பத்துக்குன்னு எதுவுமே இல்லையே, இப்போ நீங்கள் எப்போ நம்ம சேர்க்கறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அதிகமாகும். அதுக்கு நம்ம என்னெல்லாம் முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த இரவு ஆரம்பிக்க போகுது. 7-10 புதன் சாரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் தனிச்சு வந்து நீங்கள் இயங்க முடியாது. அப்போ யாராவது ஒரு நண்பர் உங்களோட வந்து சேர்றதுக்கு வருவாங்க. அது வந்து ஆண் நண்பராக இருக்கலாம், பெண் நண்பராக இருக்கலாம். உங்களை இணைந்து வந்து சேரக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப வந்து அதிகமாகவே இருக்குது. அந்த புதிய நண்பர்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ஆனால் நீங்கள் ஒரே ஒரு மனசுக்குள்ள வந்து வெற்றி பெறணும், இழந்ததை திரும்பவும் மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களால் ஜெயிக்க முடியும். இந்த 52 நாட்களும் மிகவும் பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கும். ஓகே, நான் வந்து ஆரம்பத்தை தொழில் பண்ணேன், ஆனால் இப்போ தொழிலாக விட்டுட்டேன், நான் இப்போ நான் புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு தனுசு ராசியாக நான் உங்களுக்கு இந்த ஆரம்பிக்கக்கூடிய இந்த யோகமான நாட்களானது நீங்கள் தொழில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, ஏன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதியோட சாரத்தில் உங்கள் ராசிநாதனே இருக்காரு. அப்போ இந்த நேரங்களில் அந்த தொழில் நீங்கள் ஆரம்பிக்கிறப்ப அது வந்து மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு தொழில் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். தொழில் சார்ந்த படிப்புகளை நான் தெரிஞ்சுக்கணும், அதை முதல்ல நான் வந்து எனக்கு அனுபவத்தில் உணரணும், அப்போ தான் தொழிலில் வந்து வீழ முடியாமல் நான் வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த தொழிலால் அதிகமாக லாபம் சம்பாதிப்பது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் வெளியில் போய் வெளியூரோ வெளிநாடோ இல்லைன்னா வெளி மாநிலமோ கடந்து போகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும், அதுக்குண்டான முயற்சியை முதல்ல நீங்கள் வந்து எடுக்கணும். அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு வேற இருக்கார். இந்த ராகுவோட சஞ்சாரமும் கொஞ்சம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து முயற்சி எடுக்கிறதுக்கே பல விதமான தடைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் குரு பகவான் வந்து உங்கள் ராசிநாதனே ஆயிலியத்துடைய அந்த ஸ்டாரில் உட்காந்து அவங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை வேற பார்க்குறாரு. என்னதான் பலவிதமாக தடைகள் வந்தாலும் நீங்கள் புதியதாக ஒரு முயற்சி எடுத்து அதன் மூலமாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்குது. இன்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலிருந்து உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் உங்களுடைய தாயார் ரொம்ப ஆதரவாக உங்களுக்கு வந்து இருப்பாங்க. அவங்க நீங்கள் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நான் சப்போர்ட் பண்ணுறேன், நீ தைரியமாக எடுத்து பண்ணு, உனக்கு என்ன செய்ய நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் தான் உங்களுடைய சகோதர ஸ்தானம், உங்களுடைய தாயாருடைய ஸ்தானம் வந்து ரொம்ப உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்குது. அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி ஒவ்வொன்றுமே வந்து உங்களுடைய அன்னையின் ஆசீர்வாதத்தால் நீங்கள் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு காலமாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வந்து திருமணம் முடிஞ்சிருச்சு, திருமண வாழ்க்கை எனக்கு சிறப்பானதாக இல்லை, அப்போ இனி யாராவது திருப்பி நல்ல கல்யாணம் முடிக்க முடியுமா, எனக்கு திருமணம் முடிக்க முடியுமா, வாய்ப்பு இருக்கிறது இந்த நேரத்தில் நல்ல வாய்ப்பாக இருக்குது. ஏன்னா 4 8ஆம் இடத்துல இருக்காரு. 4ஆம் இடத்தையும் பாருங்க குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு திருமணம் யோகம், தடைபெற்ற திருமண யோகம் இந்த 52 நாட்களில் கூடி வருது. உங்களால் முடிந்த அளவுக்கு உங்கள் போல் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு வியாழக்கிழமை போய் சிவபெருமானுக்கு வில்வம் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு முடிஞ்ச அன்று இரவு பள்ளியறை பூஜையை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் வந்து மனசு வந்து உங்களுக்கு முதல்ல வந்து அமைதி கிடைக்கும்.
9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் பல சுப காரியங்களை உங்களுக்கு தடை பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போ சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருந்தாலே உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்கள் ராசிக்கு 7, 10 சஞ்சாரத்தில் இருக்கக்கூடிய இந்த 52 நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடானது மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பாக, மிகப்பெரிய மகா யோகத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பாகவும் தனுசு ராசியான உங்களுக்கு இருக்கிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.